Hello students, welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th Biology Chapter 6 Respiration டாப்பிக்கில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் பார்ட் வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். சரிங்களா? ஒன் ஷார்ட் ரிவிஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்கிறது. சரிங்களா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். ஸோ ப்ரீத்திங்கோட மெக்கானிசம் என்ன அப்படின்றது. ஸோ ப்ரீத்திங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஸோ யாரோட மூமெண்ட். சரிங்களா? ஸோ அதுதான் யாரோட மூமெண்ட் பிட்வீன் அட்மாஸ்பியர் அண்ட் லங்ஸ். அட்மாஸ்பியருக்கும் லங்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த ஏர் மூமெண்ட்டை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? ப்ரீத்திங் ஆர் வென்டிலேஷன்றதை இங்கே சொல்கிறாங்க. ப்ரீத்திங் ஆர் வென்டிலேஷன். அப்போது இந்த ப்ரீத்திங்கில் 2 விதமான ஃபேஸஸ் இருக்குது, 2 நிலைகள். ஒன்று இன்ஸ்பிரேஷன், இன்னொன்று எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது. அப்போ இன்ஸ்பிரேஷன்னா என்ன? இன்ஸ்பிரேஷனா இன்ஹேல் பண்ணுற ப்ராசஸ் இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷனா எக்ஸேல் பண்ணுற ப்ராசஸ் எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது. அப்போ இன்ஸ்பிரேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அட்மாஸ்பெரிக் ஏர் இன்டு த லங்ஸ். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னத்தான்? வெளியே இருக்கிற காற்று லங்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா அது இன்ஸ்பிரேஷன். அது எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது நம்மளோட அல்வியோலை. ஸோ அல்வியோலை லங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரெக்கியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் டெவலப் ஆகும். ஸோ அப்போது இதில் பிரைமரி ப்ராங்கை, செகண்டரி ப்ராங்கை, டெர்ஷியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியான நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்க? அல்வியோலை. இந்த அல்வியோலையில் தான் மெயினாக எங்கே நடக்கும்? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கிறது இந்த அல்வியோலை பார்ட்ஸில் தான். அப்போ அந்த அல்வியோலையில் இருக்கிற ஏர் நம்மளுக்கு லங்ஸை விட்டு வெளியே வருது. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போது லங்ஸ் டு நாட் கண்டெயின் மசில் ஃபைபர்ஸ். லங்ஸில் இந்த மாதிரி மசில் ஃபைபர்ஸ் இருக்காது. பட் அதனால ரிப்ஸோட மூமெண்ட்டும் டயாஃப்ரமோட மூமெண்ட். டயாஃப்ரம் அப்படின்றது என்ன இருக்கும்? ஸோ நம்மளோட செஸ்ட்டு பகுதிக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க? டயாஃப்ரம் அப்படின்றது. ஸோ ரிப்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி. சரிங்களா? ஒரு இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த லங்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த அவுட்டர் சைடில். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்ஸ் அப்படின்றது. இதோட மூமெண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுறதும் கான்ட்ராக்ட் ஆகுறது. ஸோ இதோட மூமெண்ட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. லங்ஸில் அந்த மாதிரி மசில் ஃபைபர்ஸ் இருக்காது. பட் இங்கே யாரோட மூமெண்ட்டை சொல்கிறாங்க? ரிப்ஸ் அண்ட் டயாஃப்ரமோட மூமெண்ட்னால நம்மளுக்கு எக்ஸ்பேண்டுனா விரிகிறது, கான்ட்ராக்ட்னா சுருக்கம் வருது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ டயாஃப்ரம்ன்றது என்ன? டயாஃப்ரம் இஸ் அ ஷீட் ஆஃப் டிஷ்யூ செப்பரேட்ஸ் த தொராக்ஸ் ஃப்ரம் த அப்டமன். ஸோ நம்மளோட அப்டமன்னா என்ன சொல்லுவாங்க? வயிற்று பகுதி. அந்த அப்டமன்லேருந்து தொராக்ஸ் ரீஜனை செப்பரேட் பண்ணுறது யார்? தொராக்ஸ் அப்படின்றது இங்கே என்ன சொல்லுவாங்க? லங்ஸ் அண்ட் ஹார்ட் இருக்கிற அந்த ரீஜனை தான் தொராக்கிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொராக்ஸ் ரீஜனை செப்பரேட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா டயாஃப்ரம் ஃப்ரம் அப்டமன்லேருந்து. சரிங்களா? ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது டயாஃப்ரம் எந்த ஷேப்பில் இருக்குமா? டோம் ஷேப்பில் இருக்குது அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போது ரிப்ஸ் ஆர் மூவ்டு. ஸோ ரிப்ஸோட மூமெண்ட் இங்கே ரிப்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு மசில்ஸ் இருக்கணும். அந்த மசில் பேர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் கோஸ்டல் மசில் அப்படின்றது. இந்த இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அப்படின்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் பிட்வீன் ரிப்ஸ் அண்ட் டயாஃப்ரம். சரிங்களா? ரிப்ஸுக்கும் டயாஃப்ரமுக்கும் பிட்வீனில் இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? ப்ரெஷர் கிரேடியன்ஸை உருவாக்குறாங்க. கிரேடியன்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க? ஹை டு லோ. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க? கிரேடுன்னு நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரெஷர் கிரேடியன்ஸை கிரியேட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் அண்டு ரிப்ஸ் அண்ட் டயாஃப்ரமில் இடையில இருக்கிற இந்த மசில்ஸ். சரிங்களா? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர் கோஸ்டல் மசில்ஸாக. ஸோ அப்போது இன்ஸ்பிரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் அக்கர் ஆகணும் அப்படின்னா அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ப்ரெஷர் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது. அப்போது இங்கே ப்ரெஷர் லங்ஸில் இருக்கிற ப்ரெஷரை விட அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது லங்ஸில் என்ன இருக்குமா? ப்ரெஷர் கம்மியாகுது. அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது காற்றை என்ன பண்ணுது? உள்ள இழுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. எக்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லங்ஸில்
ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு கிரேடியன்ட் ஆகுது அப்படின்னா ஹை டு லோ எந்த இடத்துக்கு கம்மியாக இருக்கோ அதிகமான காற்று கம்மியான இடத்த நோக்கி போகுது. சரிங்களா? அப்போ இன்ஸ்பிரேஷனில் நம்மளோட லங்ஸில் ப்ரெஷர் கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுது? வெளியே இருக்கிற காற்று உள்ளே வருது. எக்ஸ்பிரேஷனில் வெளியே காற்று கம்மியாக இருக்குது, அப்போ உள்ளே உள்ள காற்று வெளியே போகுது. ஸோ இதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் மூலியமாக அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இன்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா இனிஷியேட் ஆகுறதுக்கு அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் டயாஃப்ரம் மசில்ஸும் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், பிட்வீன் டயாஃப்ரம் அண்ட் ரிப்ஸ் தானே. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த 2 மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகுது, விச் புல்ஸ் த ரிப் அண்ட் ஸ்டெர்னம் அப்வர்ட். அப்போ நம்ம மூச்சு வாங்கும்போது உள்ளக்க இழுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளோட ரிப்ஸும் ஸ்டெர்னம்னா என்ன சொல்லுவாங்க, பட்டை மாதிரி இருக்கிறது தான் ஸ்டெர்னம். காலர் பட்டை பண்ணுவீங்களா, மார்பெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சென்டரில் இது டை கட்டுனா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அந்த சென்டரில் இருக்கிறது தான் ஸ்டெர்னம் அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகுதான், புல் ஆகுது, மேலே நோக்கி போகுது. அண்ட் அவுட்வேர்ட்ஸ் புல் அப்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ், மேல் நோக்கி போகுது வெளி நோக்கியும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அகலமாகுது. அப்போ இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் thoracic chamber இந்த டார்சோ வென்ட்ரல் ஆக்சஸ். டார்சோனா என்ன சொல்லுவாங்க, வென்ட்ரல்னா வயிற்று பகுதி, டார்சோனா முதுகு சைடு தான் டார்சோ அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இது வந்து இன்க்ரீஸ் ஆகுறனால நம்மளோட thoracic chamber என்ன ஆகுது, அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது பெருசாகும் போது என்ன ஆகும், அதிகமாக அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது என்ன ஆகுது, காற்று உள்ளே வருது. சரிங்களா? ஃபோர்ஸிங் த லங்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த பல்மனரி வால்யூமா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ thoracic அப்படின்றது அதோட சாம்பரை தான் thoracic அப்படின்னு சொல்லுவாங்க. பல்மனரி வால்யூம்ன்றது நம்மளோட லங்ஸ் இருக்கிறது. ஸோ அதை தான் பல்மனரி வால்யூம். ஸோ அப்போது வெளியே thoracic சாம்பர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பல்மனரி வால்யூமும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது இங்கே பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் கம்மியாகுது. சரிங்களா? வால்யூம் ஜாஸ்தியாக இங்கே ப்ரெஷர் கம்மியாகுது. அந்த அகலம் வந்து என்ன எக்ஸ்பேண்டு தானே ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விச் புல்ஸ் த ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட், மேலேயும் தூக்குறாங்க, அவுட்வர்ட் வெளி நோக்கியும் தூக்குறாங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளோட thoracic chamber வால்யூம் அந்த கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ் மூலமாக, டார்சோனா வயிற்றுப்புறமும் முதுகு சைடு, ஸோ அதுதான் வந்து டார்சோ வென்ட்ரோ அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளோட லங்ஸ் வந்து என்ன ஆகுது, லங்ஸ் டு எக்ஸ்பேண்டாக விரிய ஆரம்பிக்குது, எக்ஸ்பேண்ட் த பல்மனரி வால்யூம். ஸோ அதனால என்ன ஆகுது, அப்போ பல்மனரி வால்யூம் இங்கே அதிகமாக இருக்கிறனால ஸோ ப்ரெஷர் இங்கே கம்மியாகும். சரிங்களா? ஸோ அப்போ ப்ரெஷர் இங்கே கம்மியாக இருக்கிறனால யாரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரம் அவுட் சைட்லேருந்து யாரை உள்ளக்க அனுப்புகிறாங்க. சரிங்களா? ஸோ டு ஈக்குவலைஸ் த ப்ரெஷர், எப்போனா அந்த ப்ரெஷர் சரிசமமாக இருக்கிற வரைக்கும் காற்று உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்பிரேஷன்றதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பிரேஷன்றது. அதே வந்து எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஸோ டயாஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகிடுது. ஸ்டெர்னம் வந்து ரிட்டர்ன் டு த டயாஃப்ரமும் ஸ்டெர்னமும் நார்மல் டோம் ஷேப்புக்கு போயிடுது. இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இங்கே கான்ட்ராக்ட் ஆகுது. சரிங்களா? இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறனால ரிப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, புல் பண்ணி டவுன்வர்டுக்கு கொண்டு வராங்க. மேலே அப்வர்டில் இருந்த அந்த ரிப்ஸ் டவுன்வர்டுக்கு வருது. இன்ஸ்பிரேஷனில் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆச்சு. எக்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்போது இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் ஆகி ரிப்ஸை என்ன பண்ணுறாங்க, புல் பண்ணுறாங்க, கீழே இது பண்ணுறாங்க. அப்போ இழுக்கும் போது நம்மளோட thoracic வால்யூம் ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? thoracic வால்யூமும் பல்மனரி வால்யூம்னா பல்மனரினா லங்ஸை தான் இங்கே சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது குறைவாக இருக்கனால அப்போ என்ன ஆகும், இழுக்க நம்மளை அங்கே ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? அந்த வால்யூம் அப்போ என்ன ஆகுது, ப்ரெஷர் அங்கே ஜாஸ்தி ஆகும்போது கம்மியான இடத்த நோக்கி போகும். சரிங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அப்போ என்ன ஆகுது, நம்மளோட ஏரை லங்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிரேஷன்றது. ஓகேவா? ஸோ டயாஃப்ரம் ஸ்டெர்னம் ரிட்டன் பொசிஷனுக்கு வருது. இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறனால ரிப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, புல் பண்ணி அதை டவுன்வர்டுக்கு கொண்டு வராங்க. அப்வர்டில் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்கும்போது அப்வர்டில் இருந்தது, இது வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பிரேஷனில் டவுன்வர்ட் ஆகுது. ஸோ அப்போது thoracic வால்யூமும் பல்மனரி வால்யூமும் ரெடியூஸ் ஆகுது. அப்போது அங்கே என்ன ஆகுது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ப்ரெஷர் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட
ப்ரெஷர் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், ப்ரெஷர் அதிகமான இடத்த நோக்கி அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்த நோக்கி போகும், அப்போ வெளியே போகுது. சரிங்களா? ஸோ இதனால் லங்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, காற்றை வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிரேஷன்றது. சரிங்களா? ஸோ இப்போ ஆவரேஜாக ஒரு ஹெல்த்தி ஹியூமன் ப்ரீத் பண்ணுறது பெர் மினிட்க்கு 12 to 16 டைம்ஸ். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஸ்பைரோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஏரோட வால்யூமை மெஷர் பண்ணுறாங்க. சரிங்களா? நம்மளோட ப்ரீத்திங் மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிற அந்த ஏர் மூமெண்ட்டை, ஸோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக இருக்காங்களா இல்லை ஏதாச்சும் வந்து ஃபங்க்ஷனல்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்றத இங்கே பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து யார் இன்ஹேல் பண்ணும்போது இது அப்படியே என்ன ஆகுது, அப்வர்ட் ஆகுது. இதுதான் வந்து ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்ஹேல் ஆகுது, இது என்ன ஆகுது, அப்படியே ஃப்ளாட்டண்டாக மாறிடும். சரிங்களா? எக்ஸ்பிரேஷன் இருக்கும்போது டயஃப்ரம் டோம் ஷேப்பில் இருக்கும், இன்ஸ்பிரேஷன் இருக்கும்போது ஃப்ளாட்டண்டாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. இது எல்லாமே அப்வர்ட் நோக்கி இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்தலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டர் இனிஷியேட் த ஸ்டிமுலஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டர் பிரெயினில் இருக்கும், அது என்ன பண்ணுது, ஸ்டிமுலஸை வந்து தூண்டி விடுது. ஸோ இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலஸை தூண்டி விடுறதுனால இங்கே டயாஃப்ரமும் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. இங்கே எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படின்றது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இங்கே கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொராக்கிக் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ செஸ்ட் வால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிய ஆரம்பிக்குது. அப்போது இங்கே ப்ரெஷர் என்ன ஆகுது, கம்மியாகுது நம்மளோட அந்த செஸ்ட் வாலில். அல்வியாலர் ப்ரெஷர் டிக்ரீஸஸ் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். அல்வியாலர் ப்ரெஷர் அப்படின்றது இங்கே தான், அதான் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷரை தான் இங்கே அல்வியாலர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இங்கே அல்வியாலர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, நம்ம டியூ டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அல்வியாலைனால அல்வியாலை இங்கே எக்ஸ்பான்ஷன் நடக்கிறனால ஏர் வந்து உள்ளே வருது. ஸோ இப்போ ஏர் ஃப்ளோஸ் இன்ட்டு அல்வியாலை, ஏர் வந்து கண்டினியூவாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்படின்னா நம்மளோட அல்வியாலர் ப்ரெஷரும் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும்போது அப்போ அல்வியாலை கெட் இன்ஃப்ளேட்டட்னா என்ன அர்த்தம், பெருசாகிறது. சரிங்களா? குண்டாகிறது. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சென்டர் டெர்மினேட் தான் ஸ்டிமுலேட் டியூரிங் எக்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ டெர்மினேட்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ரெஸ்பிரேட்டரி சென்டர். ஸோ அப்போ டயாஃப்ரம் வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகுது, இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இங்கே கான்ட்ராக்ட் ஆகுது. இங்கே கான்ட்ராக்டாக இருக்கும்போது தொராக்கிக் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, செஸ்ட் வால் கான்ட்ராக்ட் ஆகுது. சரிங்களா? கான்ட்ராக்ட் ஆகும்போது சுருங்கும் போது என்ன ஆகும், அங்கே இருக்கிற வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்ல, ஸோ அதுதான். ஸோ அப்போ இங்கே இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ப்ரெஷர் லங்ஸில் இருக்கிற ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை விட அல்வியாலர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ கான்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால ஏர் வந்து என்ன ஆகுது, வெளியே புஷ் அவுட் ஆகுது. ஸோ அப்போ ஏர் ஃப்ளோ அவுட் ஆஃப் த அல்வியாலை விட்டு ஏர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்படின்னா நம்மளோட அல்வியாலர் ப்ரெஷரும் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரும் ஈக்குவலைஸாக இருக்கிற வரைக்கும். ஸோ அப்போது அல்வியாலை கெட் டீஃப்ளேட்டட். சரிங்களா? அப்போ சுருங்கிருது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங், இதோட ஈவெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரிமைனிங் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.